ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் நித்யா திலீப்குமார் vlogs. இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான நீர் பூசணிக்காய் மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கைப்பிடி துவரம்பருப்பு எடுத்து ஒரு வாணலியில் விட்டு, எண்ணெயில் எதுவுமே சேர்க்க தேவையில்லை, வெறும் வாணலியில் விட்டு சும்மா லைட்டாக வறுத்தெடுத்து வச்சுக்கோங்க. கலரெல்லாம் ரொம்ப மாறக்கூடாது, லைட்டாக கலர் மாறினா போதும். அந்த மாதிரி லேசாக வறுத்து எடுத்து தட்டத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி பருப்பு வறுத்து செய்கிறேன். சிலர் அரிசி கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அரிசி ஊற வச்சு துவரம்பருப்பு ஊற வச்சு செய்கிறாங்க. இது என்னோடய ஸ்டைல். இது நான் இப்படி தான் செஞ்சிட்ருக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சால். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு சின்ன ஒரு நீர் பூசணிக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன் குட்டியாக. இது தோல் சீவி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட 1.5 கப் தயிர், கெட்டி தயிர் எடுத்து மத்திலையோ இல்லை விஸ்க்லையோ உங்களுக்கு உங்கள் வீட்டு எது இருக்குதோ அதை வச்சு கடைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தாளிக்கறக்கு நம்மளுக்கு ஒரு 10 சின்ன வெங்காயம், இல்லை எவ்வளோ சின்ன வெங்காயம் வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு வச்சு போட்டுக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 3 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை. அரைக்கறக்கு நம்ம வறுத்து துவரம்பருப்பு கூட தேங்காவும் இந்த உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 6 பல் பூண்டு, 1 இன்ச் இஞ்சி, காஞ்ச மிளகாய் 3, 1 ஸ்பூன் சீரகம் போட்டு அரைச்சிக்கோங்க. தாளிக்கறக்கு ஒரு பாத்திரம் வச்சு அதில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் தாளிக்கிற பொருட்கள் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற நீர் பூசணிக்காயும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இது பச்சை மிளகா, வரமிளகாய் பதிலாக பச்சை மிளகா அரைக்கறக்கு தேங்காய் கூட பச்சை மிளகா போட்டு அரைச்சி செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீர் பூசணிக்காய் இப்போ நம்ம பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா மூடி வச்சுருங்க. நல்லா வேகட்டும். நம்ம அதை வேகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். அதோட நம்ம அரைக்கக்கூடிய பொருட்களெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சி தயிர் கூட போட்டு கலக்கி வச்சுருக்கிறேன் நான். இப்போ காய் வெந்துச்சுன்னு பாருங்கள். காய் வெந்ததுக்கப்புறமா நாம் அரைச்ச விழுதை பூசணிக்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுருக்குறோம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமேலு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப கொதிக்க தேவையில்லை, சும்மா ஒரு கொதி வந்தால் போதும். கொதிக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சுவையான மோர் குழம்பு இப்போ நம்மளுக்கு ரெடியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஏன்னா சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.